தமிழ் மக்களுக்கு வணக்கம். இடமம் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் முதல் முறை அவங்க வந்து இடம் நமக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்போம். அவங்க நம்மளுடைய அ பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே மூத்த பத்திரிகையாளர் அப்படின்றதுக்கு அந்த பதத்துக்கு வந்து தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சந்தியா ரவிசங்கர் மேடம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வரவேற்போம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் கிஷோர் சார். உங்களை வரவேற்கின்ற அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க, இது ஒரு நல்ல நிகழ்வாக நான் நினைக்கல. ஏன்னா நம்ம பேச போகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு வருந்த வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லணும். அது வந்து டெல்லியில் நடந்திருக்கின்ற அந்த குண்டுவெடிப்பு. இதை பற்றியான உங்களுடைய தரப்பு தகவல்கள், ஏன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்திருக்கும். ஸோ உங்களுடைய தரப்பு தகவல்கள் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த பிளாஸ்ட் நடக்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அத ஒரு ஆக்ட் ஆஃப் வார், இது வந்து ஒரு போர் போர் பிரகடனம் போர் பிரகடனம்னு கன்சிடர் பண்ணி இதுக்கு வந்து ஒரு தக்க ஒரு பாடம், ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ஆன்சர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒஃபிஷியல் சேனல்ஸ் மூலமாக சொல்லலை. அவங்க வந்து சோர்சஸ் மூலமாக சொல்கிறாங்க, எல்லா மீடியாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்தோன்னா இது ஆப்ரேஷன் சிந்தூரோட 2வது பாகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் இது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் 2வது பாகமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோன்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணோம், அப்போ அதெல்லாம் அட்டாக் பண்ணோம், அப்புறம் நிறுத்திட்டோம். பாகிஸ்தான் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு நம்ம கூட பேசினாங்க. சொன்னாங்க போதும் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஓகே சரி நம்ம வந்து அடிச்சாச்சு முடிச்சிட்டோம். ஆனால் நரேந்திர மோடி அந்த டைமில் சொல்கிறாரு, இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் இந்தியாவில் நடந்ததுன்னா, அதுக்கு வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு தீவிரவாத குரூப்போட வேலையாக இருந்ததுன்னா, இதை வந்து நாங்கள் ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஆப்ரேஷன் சிந்தூரோட பார்ட் 2 அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நம்ம வந்து ஈஸியாக சொல்லலாம். 5 டாக்டர்ஸை பிடிச்சிருக்காங்க. 5 டாக்டர்ஸை பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் குஜராத், 2 பேர் ஃபரீதாபாத், சில பேர் புல்வாமா, காஷ்மீர்லேருந்து பிடிச்சிருக்காங்க. இந்த 5 பேருமே நல்ல மூத்த மெடிக்கல் டாக்டர்ஸ், நல்ல படிப்பு டாக்டர்ஸாக இருக்காங்க. 5 பேருமே தொடர்பில் இருந்திருக்காங்களா? 5 பேருமே தொடர்பில் இருந்திருக்காங்க. அப்படி தான் பிடிச்சிருக்காங்க இவங்கள. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குரூப்போட, ஒவ்வொரு தீவிரவாத குரூப்போட டச்சில் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து குஜராத்தில் பிடிக்கிறவர், அந்த டாக்டர் வந்து ISIL கொராசன், இது வந்து பாகிஸ்தானில் இருக்கிற அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற பகுதியில் அங்கே வந்து அது ஒரு குரூப்பு. ஸோ அவங்களோட ஆளு இவர். அவங்க ஹேண்ட்லர் வந்து அங்கே தான் இருக்காங்க. 2 டாக்டர்ஸ் வந்து நம்ம லஷ்கர்-இ தொய்பா, ஒரு டாக்டர் வந்து ஜெய்ஷ்-இ முகமது, எல்லாமே பாகிஸ்தான் பேஸ்ட். இப்போது இந்த 5 டாக்டர்ஸை பிடிச்சதில் அவங்க எல்லாரையும் சேர்த்திங்கன்னா 4 டன் RDX வெடிகுண்டு அது பறிமுதல் செஞ்சுருக்காங்க. 2வது வந்து AK-47 நிறைய கன்ஸ், ஒரு கார், அந்த ஒரு லேடி இருக்காங்க ஒரு டாக்டரு, அவங்க காரில் AK-47 கண்டுபிடிச்சிருக்காங்க. அது I-20 ஒரு கார்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அது இன்னொரு காரு. அது வந்து டாக்டர் உமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதை அந்த வண்டியை ஓட்டி அந்த செங்கோட்டை பக்கத்தில் அங்கெல்லாம் போய் எல்லாம் ரெக்கியெல்லாம் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரையும் பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கு. ஸோ இது ஏன் ரொம்ப 2 விஷயங்கள் இருக்குல்ல. ஒன்று வந்து இவங்க வந்து எஜுகேட்டட், நல்ல படித்தவங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே நல்ல வேலையில் இருக்காங்க. இது முதல் முறையாக நம்ம வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் இந்த தீவிரவாத நெட்வொர்க்கில் வர்றது பார்க்குறோம். அது நம்பர் 1. 2வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொருத்தங்களும் வேறு தீவிரவாத அவுட்ஃபிட்டோட கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாம் இந்த வேரியஸ் தீவிரவாத கும்பல்கள் வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணது வந்து பங்களாதேஷ் தான் அதோட ஒரிஜின் பாயிண்ட். அங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஃபீஸ் சயீது அவங்கெல்லாம் ஒரு லாஸ்ட் இயர் ஐ திங்க் அரௌண்ட் நவம்பர் 2024 அந்த டைமில் வந்து இந்த குரூப்ஸ் எல்லாருமே போய் லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது, ISIL-K,
இந்த கொராசன், இவங்க எல்லாருமே பங்களாதேஷ்க்கு போகிறாங்க. பங்களாதேஷில் ஒரு பெரிய மீட்டிங் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிஆர்எஃப் வருது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் வருது. இப்போ இந்த பங்களாதேஷ் மீட்டிங்ன்றது இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது இல்லையா? அதுக்கப்புறம் நடக்குது. அதுக்கப்புறம் நடக்குது. எஸ். யூனுஸ் அப்படின்றவர் இப்போ ஆமா. வந்து அதுக்கப்புறம் அவர் தலைமையில இருக்கும்பொழுது இது நடக்குது. ஆமாம். அண்ட் அந்த ஸோ அப்போவே நம்ம வந்து அதை நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஆப்கானிஸ்தானில் வந்து இந்த பாகிஸ்தான் பேஸ்டு ஐஎஸ்ஐஎல் கொராசன் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த குரூப் வந்து தாலிபானுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறாங்க. அங்கே போய் குண்டு வெடிப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தாலிபான் போய் கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ தாலிபான் வந்து இந்தியா கூட ஒரு ஒரு அக்ரிமெண்ட். ஆமாம். ஸோ இவங்க 2 பேருமே, நம்ம 2 பேருமே, இந்தியாவும் சரி தாலிபானும் சரி, நம்ம வந்து அந்த பாகிஸ்தான் பேஸ்ட் தீவிரவாத குரூப்ஸை வந்து எதிர்க்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு மெஸ்ஸியாக இருக்குது. சமீபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க சிஏஏவுடைய ஒரு ஏஜென்ட்டை வந்து கொன்னாங்க இங்கன்னா இதில் பங்களாதேஷில். ஆமாம். அப்புறம் பாகிஸ்தான்லேயும் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா பிரதமருக்கு நேரடியாக ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை பற்றி விவரிக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? இது நான் படித்த வரைக்கும் தான் தெரியும். எனக்கு நேரடியாக சோர்சஸ் இதற்கு இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சிஐஏ அண்ட் இந்த பாகிஸ்தான் பேஸ்ட் டெரர் குரூப்ஸ், ஐஎஸ்ஐ அண்ட் டெரர் குரூப்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரதமர் சைனாக்கு போனப்போ, அந்த எஸ்சிஓ சமிட்டுக்காக போயிருந்தாரு. அப்போ போனப்போ அவரை வந்து அசாசினேட் பண்ணுறதுக்கான ஒரு சதி இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், புத்தின் வந்து காரில் போகிறாரு, நரேந்திர மோடியும் வாங்க உட்காருங்க சொல்லி போகிறாரு. இது வந்து டிபார்ச்சர் ஃப்ரம் ப்ரோட்டோகால். இது ஆஸ் பர் ப்ரோட்டோகால் நடக்கலை. அது சடனாக அவர் கூப்பிட்டாரு, சடனாக பிரதமர் போய் அவரோட வண்டியில் உட்காந்து, இந்த மாதிரி எப்போவுமே நடக்காது இந்த மீட்டிங்ஸில். ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஹை செக்யூரிட்டி இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இது நடந்ததே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. பட் அந்த சமயத்தில் சரி, நம்ம அவங்க நட்புனால அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் அதுக்கப்புறம் தெரிய வந்தது என்னென்னா, ஒரு பிளாட் இருந்திருக்கு இவரை நரேந்திர மோடியை அசாசினேட் பண்ணுறதுக்கு. அது புட்டினுக்கு தெரிய வந்தது. அதனால் அவர் வந்து அவரோட வண்டியில் கூப்பிட்டு போனார் அப்படின்ட்டு. ஓ, ஓகே. ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எந்த தமிழ் ஊடகத்திலும் தெரிஞ்ச வந்த மாதிரி தெரியல எனக்கு இந்த தகவல். இது மோஸ்ட்லி இது இன்டர்நேஷ்னல் மீடியாவில் தான் வந்தது. இங்கிலீஷ் மீடியாவில், ஹிந்தி மீடியாவில் எதுலேயும் வரல. நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் இப்போ இந்த டெல்லி தாக்குதல் இருக்குல்ல, இதை வந்து பீகார் தேர்தலோட முடிச்சு போடுறாங்க. அதாவது பீகார் தேர்தல், அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேசுகிறாங்கன்னா, பீகார் தேர்தல் நடந்தது, அந்த தேர்தலில் 2வது கட்ட வாக்குப்பதிவு வந்து இன்றைக்கி நடக்க இருக்கிறது. அது நடக்க இருக்கும் பொழுது ஒரு நாள் முன்னாடி இது நடக்குது பாருங்கள் அப்படின்னு ஒரு ஜாடை மாடையாக, அதாவது நேரடியாக சொல்வதற்கு பயந்து ஜாடை மாடையாக பேசக்கூடிய நிறைய பத்திரிகையாளர்கள் நம்ம இங்கே பார்க்குறோம். பத்திரிகையாளராக நீங்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ரொம்ப இரஸ்பான்சிபிளாக, அவங்களை பொறுப்பற்ற தன்மையாக நீங்கள் பார்க்கலையா? அது டெஃபினெட்லி ரொம்ப இரஸ்பான்சிபிளான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக, ஐ திங்க் மேபி இந்த 2K கிட்ஸ்க்கு ஞாபகம் இருக்காது. பட் காங்கிரஸ் UPA 1 UPA 2 அவங்க ஆட்சியில் இருந்தப்போ எத்தனை டெரர் அட்டாக்ஸ் நடந்தது. மும்பையில் நடந்தது, மாற்றி 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 மும்பையில், குஜராத்தில், டெல்லியில் ஏகப்பட்ட டெரர் அட்டாக்ஸ் நடந்தது. அதெல்லாம் நம்ம எலெக்ஷன்னால சொல்ல முடியுமா? ஸோ இது வந்து ஒரு பேஸ்லெஸ். அண்ட் ஆனஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டோ, எந்த ஒரு அரசும் அவங்களோட மக்களை கொன்னுடணும், அவங்க செத்துடணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அரசும் அப்படி யோசிக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சொல்கிற விஷயங்கள் தான் அதெல்லாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் தேர்தல் வந்து 2 கட்டமாக நடக்குது. அவங்க அப்படி நடத்தணும்னு நினச்சிட்டு அது முதல் கட்டத்தையும் நடத்திருக்கலாம். கண்டிப்பாக. இல்லையா? 2வது கட்டம் மட்டும் எதுக்கு பண்ணணும்? முதல் கட்டத்திலேயே நினைச்சுக்கலாமே, 2வது கட்டத்திலையும் பிரதிபலிக்க போகுது. கரெக்ட். அது அப்படியே அது ஃபுல்லாக ஃபுல் ஃபேஸ் ஃபுல் ஸ்டேட்டு போடுமே ஓட்டு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாளில் நடந்த சம்பவம் கிடையாது. இது வந்து ஒரு பல நாட்களாக இவர்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு, ஆமாம், இவர்கள் பின்தொடரப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பிடிபடுகிறார்கள். இவர்கள் பிடிபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ குஜராத்தாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், இல்லை காஷ்மீராக இருக்கட்டும், இங்கே எல்லாம் இவர்கள் பிடிபடும் போது இவர்கள் இதை பிடிபட்டு விட்டார்கள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து பூர்வாங்கமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு. அப்போது இதை எப்படி நீங்கள் தேர்தலோடு நீங்கள் இணைச்சு பார்க்க முடியும்? அது
வெறும் காழ்ப்புணர்ச்சி தான், அது வேறு எதுவுமே சொல்ல முடியாது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லாஜிக்கல். இதில் என்ன லாஜிக் இருக்குது? குண்டு வெடித்து 8 பேர் இறந்து போனால் யாருக்கு நல்ல பேருங்க? ஓகே, சரி, நீங்கள் வந்து பிஜேபிக்கு, சாரி, என்டிஏக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும், ஏன்னா ஒரு தேஷ்பக்தி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. மேபி அது ஒரு சில நபர்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணுறாங்க தீவிரவாதிகள், அதனால் நான் வந்து பிஜேபிக்கு தான் போடணும், என்டிஏக்கு தான் போடணும் அப்படின்னு சில பேர் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு ஒரு முழு ஸ்டேட்டும் போய், ஒரு மாநிலமே போய் அந்த மாதிரி ஓட் பண்ண சொல்லவே முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னா பீகாருக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது, அது சார்ந்து தான் தேர்தல் நடக்குது. மேக்ஸிமம் லோக்கல் இஷ்யூஸ்க்கு தான் போடுவாங்க. அண்ட் மக்கள் வந்து முடிவு ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல முடிவு மாற்றுறது வந்து ரொம்ப கம்மியான இது எனக்கு தெரிஞ்சு. இப்போ இப்போ இந்த உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தல் முதல் கட்டம் வந்து நிறைய விமன் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலி விமன், லேடிஸ் அதிகமாக ஓட் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்டிஏ தான் கொஞ்சம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது. ஆமாம், அவங்க அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய சார்பாக நிறைய திட்டங்கள் அமல்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுவிலக்கு அப்படின்றத வந்து முழுசாக கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க பார்க்குறாங்க. ஆமாம், ஸோ அது இருக்கலாம். இப்போ செகண்ட் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா சீமாஞ்சல் அந்த பகுதி, அதாவது லாலு யாதவுடைய கட்சி பலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து இப்போ தேர்தல் நடக்குது அப்படிங்கிற சூழலில் இது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க முஸ்லீம் யாதவ் அப்படின்ற அந்த வாக்குகளை தான் வந்து அவங்க குறிவைத்து இயங்குறாங்க. யாருன்னா லாலு யாதவுடைய கட்சி, அதாவது தேஜஸ்வி யாதவுடைய கட்சி வந்து முஸ்லீம் யாதவ் அப்படின்ற அந்த காம்பினேஷனை தான் அவங்க வந்து குறிவைத்து இயங்குறாங்க அப்படின் பொழுது இந்த சம்பவம் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இந்த சம்பவத்தினால அவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் பார்க்கல. ஐ டோன்ட் திங்க் இது பெரிய இம்பேக்ட் எதுவும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. பட் எலெக்ஷன் கேம்பெயின் ரன்-அப், அந்த கேம்பெயின் நடந்துட்டு இருக்கிறச்சே தேஜஸ்வி யாதவ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கடந்த முறை, அதாவது 2020 இருந்த அந்த எனர்ஜி வந்து தேஜஸ்வி யாதவுக்கு இந்த தேர்தலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் பார்த்த வரைக்கும் ஃபுல் எனர்ஜியில் தான் இருக்காரு. மேபி ராகுல் காந்தியோடைய பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தியோட பிரச்சாரம் லெஸ் செட் த பெட்டர். நம்ம எவ்வளோ கம்மியாக பேசுகிறோமோ அதுதான் பெட்டர். ஏன்னா அவர், எனக்கு உண்மையிலேயே அவர் கொஞ்சம் அந்த அந்த ஓட் சோரி அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சார் பாருங்க, ஒரு பிரேசிலியன் மாடலில் ஃபோட்டோ வச்சு இவங்க வந்து 223 தடவை ஓட் போட்டிருக்காங்க 2 பூத்தில் அப்படின்ட்டு. அது ஒரு சின்ன, அவர் ஜஸ்ட் உட்காந்து ஒரு பென்னு பேப்பர் எடுத்து ஒரு கேல்குலேட்டர் எடுத்து அவர் கணக்கு போட்டிருந்தாங்களே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. இன்னொன்று அவங்க ஏஜென்ட் உட்காந்துருப்பாங்கல்ல, அது அது ரெண்டாவது. நான் அந்த கணக்கு மட்டும் சொல்கிறேன். ஒவ்வொரு பூத்து 2 பூத்தில் நான் போய் ஓட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் தான் அந்த மாடல்னு வச்சுக்கோங்க, நான் போய் 2 பூத்தில் ஓட் பண்ணுறேன், 223 தடவை நானே ஓட்டு போடுறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மையம் இருக்கும், அது எடுக்க முடியாதுனால. சரி, நான் அதுக்கு மேலே ஏதோ ஓட்டிட்டு போகிறேன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் அது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ நான் 2 பூத்தில் 223 டைம்ஸ் நான் போடணுன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் நான் 3 நிமிஷம் எவ்ரி 3 மினிட்ஸ் நான் ஓட்டு போடணும். சாத்தியமா? அதுக்கப்புறம் உங்கள் காங்கிரஸ் ஏஜென்ட் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அந்த எஸ்ஐஆர் பண்ண போயிருக்காங்க, அந்த டிராஃப்ட் எலெக்டோரல் ரோல்லாம் கொடுக்கறச்சு இருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வீடு வீடாக தெரியும். காங்கிரஸுக்கும் சரி, பிஜேபிக்கும் சரி, ஆர்ஜேடிக்கும் சரி, ஜேடியுக்கும் சரி, எல்லாருக்கும் தெரியும், வீடு வீடாக தெரியும் யார் எந்த மாதிரி ஓட்டு போடுவாங்க, ஃபுல்லாக மேப் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே ஓட் சோரின்னு சொன்னால், ஓட்டை திருடுறாங்கன்னு சொன்னால் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். புரியுது. ஸோ அதனால் இது எதுவும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து பீகார் மக்கள் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்து வைத்து விட்டார்கள். அந்த முடிவை வந்து நமக்கு தெரிஞ்சிடும், இன்னொரு 3 நாள்லையா 14ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிட போகுது. ஸோ அதனால் இந்த குண்டு வெடிப்புனாலேயோ அல்லது வேறு விஷயங்கள்னால, இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்க விஷயம்னாலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய அத்தனை தகவல்களுக்கும் நன்றி, வந்திருந்தமைக்கும் நன்றி. நன்றி.